போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜெரோம் குடும்பத்தினர், கேத்ரின் குடும்பத்தினர் மற்றும் மார்ஷல் குடும்பத்தினர். திரேசா ஜோசப், SP ஜோசப், லியோ ஜோசப் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று இறைவனுடைய வார்த்தையின் வாயிலாக இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இறைவனிடத்திலே பல்வேறுபட்ட வேதனைகளோடும் மன வருத்தத்தோடும் மனவேதனைகளோடும் கவலைகளோடும் துன்பங்களோடும் வந்திருக்கின்ற நமக்கு நம்மை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவராக இருப்பவர் இறைவனே. எனவே அதற்கு தடையாக இருக்கின்ற குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள், தீயவைகள், தீய செயல்பாடுகள், தீய எண்ணங்கள், சொற்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உம் அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் ஆணைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எமது மீட்பின் ஊற்றுமானவரிடம் எம்மை அழைத்து செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புது பிறப்படைந்த நாங்கள் எங்கள் மீட்பர் தமது மாட்சியில் வரும்போது பேறு பெற்ற சாகா தன்மையினால் நாங்கள் அவரை அணிய செய்வோமாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 9 முதல் 18 வரை. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓராண்டு 6 மாதம் இறை வார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்கையா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி
அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராய் இருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகைக்கூட தலைவரான செஸ்தோனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருள்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்திலுள்ள சகோதர சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்தி கடனை நிறைவேற்ற கெங்கிரையா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கிலா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. மக்கள் இனங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுவதற்கு உரியவர், உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயர் உறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனிதர் உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்பொழுது நீங்களும் துயர் உறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவினுடைய நாமத்தினாலே காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இறைவன் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்வில் நிறைவான நிலையான ஒரு மகிழ்ச்சியை எப்படி அடைகிறான் என்று பார்க்கின்ற பொழுது, அவன் பெற்ற கொடைகளால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அந்த பெற்ற கொடைகளால் அந்த மகிழ்ச்சியை
அவன் பொருளாகவும் பணமாகவும் நிலமாகவும் பெற்று மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொள்கிறார். ஏனென்றால் இறைவன் நமக்கு சொல்கின்ற இந்த வார்த்தையை நாம் உள்வாங்குகின்ற பொழுது அது எந்த அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு நிலையான ஒரு மகிழ்ச்சியாக மாறுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு ஏழை குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது. அக்குழந்தை பார்வையற்ற ஒரு குழந்தையாக பிறக்கிறது. இந்த பார்வையற்ற குழந்தையாக பிறந்ததனால் இக்குழந்தையை பார்க்க வருகின்ற உறவுகள், சொந்தங்கள், அடுத்து இருப்பவர்கள் இக்குழந்தையை வைத்து கொண்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், இக்குழந்தையை கொன்று விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பெற்றெடுத்த பெற்றோர்கள் இக்குழந்தையை நாங்கள் சாகடிக்க மாட்டோம், எங்களால் முடிந்த வரைக்கும் இக்குழந்தைக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று அவர்களுடைய சொல் பேச்சுகளை கேட்காமல் குழந்தையை வளர்த்தெடுக்கிறார்கள். நாட்கள் நகர்ந்து கொண்டு போகின்றன, காலங்கள் கடந்து கொண்டு போகின்றன. இக்குழந்தையும் வளர்கின்றது. இக்குழந்தையை படிக்க வைப்பதற்காக உள்ளூரிலே இருக்கின்ற பள்ளிகளிலே இக்குழந்தைக்கு இடம் கேட்கிறார்கள். பள்ளி நிர்வாகமானது இக்குழந்தைக்கு பார்வை இல்லையே, எப்படி படிக்கும், எங்களுடைய பள்ளியினுடைய சதவீதத்தை இப்பிள்ளையானது குறைத்துவிடும் என்று சொல்லி அக்குழந்தைக்கு பள்ளியினுடைய நிர்வாகத்திலே சீட்டு கிடைக்கவில்லை. எத்தனையோ பள்ளிகளிலே போய் படிக்கிறார்கள், கேட்கிறார்கள், இந்த குழந்தைக்கு சீட்டு கிடைக்கவில்லை. இறுதியாக ஒரு பள்ளியிலே கேட்கிறார்கள், அந்த பள்ளியிலே இக்குழந்தைக்கு சீட்டு கிடைக்கிறது, படிக்கின்றது. பார்வையற்ற குழந்தையாக இருந்தாலும் அந்த சிறு வயதிலிருந்து தன்னுடைய நிலையை உணர்ந்த அக்குழந்தை நன்றாக படிக்க ஆரம்பிக்கிறார். நன்றாக படித்து ஒரு பெரிய ஒரு மதிப்பெண்ணை பெறக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறுகிறார். 10ஆம் வகுப்பிலும் சரி 12ஆம் வகுப்பிலும் சரி முதலிடத்திலே வரக்கூடிய ஒரு மனிதனாக குழந்தையாக மாறுகிறான். இக்குழந்தைக்கு மேல் படிப்புக்காக சீட்டு கேட்கின்ற பொழுது கல்வி நிர்வாகங்கள், கல்லூரிகள் அந்த இந்த குழந்தையை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று இக்குழந்தைக்கு சீட்டு கொடுப்பதை மறுக்கிறார்கள் மீண்டும். எனவே இந்த குழந்தைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் தடங்கல்கள் வருகின்ற பொழுது தன்னுடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சி அது இழந்து விடவில்லை. ஏனென்றால் போராடுகின்ற பொழுதுதான் அவருடைய கஷ்டத்தின் விளைவாக மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை போராடுகிறது. மீண்டுமாக அக்குழந்தைக்கு கல்லூரியிலே சீட்டு கிடைக்கிறது. கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது கூட அந்த குழந்தை நல்ல மதிப்பெண்கள் பெற்று யூனிவர்சிட்டியிலே முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதை அறிந்த மற்ற வெளிநாடுகளில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் இக்குழந்தையை வரவேற்கின்ற பொழுது இக்குழந்தை வெளிநாடுகளிலே சென்று படிக்கிறது. அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு படிக்கிறது. படித்து முடித்த பிறகு அக்குழந்தை நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்கிறது அமெரிக்காவிலே. அப்பொழுது அந்த குழந்தை சொல்கிறது, அந்த மனிதன், அந்த மாணவன் சொல்கிறான், நான் என்னுடைய நாட்டிற்கு நான் மீண்டும் போக வேண்டும் என்று சொல்கிறான். என்னுடைய நாட்டு மக்களுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அந்த குழந்தை நமக்கு தருகிறது என்றால், அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வில் அவர் பெற்ற அந்த துன்பத்தின் வழியாக இறைவன் எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், அந்த கஷ்டத்தின் வழியாக இறைவன் எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், அந்த வேதனையின் வழியாக இறைவன் எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் என்று தன்னுடைய இந்திய நாட்டிற்கு மீண்டுமாக வந்து அவர் தன்னுடைய அறிவாலும் ஆற்றலாலும் ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறார். ஹைதராபாத்திலே போலன் இன்ஸ்டாகிராம் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறார். அந்த நிறுவனத்திலே 80 கோடி வருவாய் ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது. அந்த 80 கோடி வருவாயின் வழியாக 3000 ஏழை மாணவ மாணவிகளுக்கு நான் பார்வையற்று இருந்த நிலையில் எனக்கு கல்வி கொடுக்காத இந்த உலகம் நான் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் 3000 குழந்தைகளுக்கு கல்விகளை கொடுத்து
அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். வேற யாரும் அல்ல, ஆந்திரா மாநிலத்தை சார்ந்த கிருஷ்ணா என்ற போலா என்ற ஸ்ரீகாந்த் என்ப ஒரு மாணவன் தான். வயது 30 தான் ஆகிறது. அந்த உடைய மனநிலையை பார்க்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியை எங்கு தேடுகிறோம் என்று பார்க்கின்ற பொழுது பணத்திலும் பொருளிலும் நிலத்திலும் நாம் இன்று மகிழ்ச்சியை காண்கிறோம். இந்த பார்வையற்ற அந்த குருடன் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் அவனுக்கு வருகின்ற சிறு சிறு துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக மாறுகிறது. ஏனென்றால் அவன் வைத்த நிலையான நிறைவான ஒரு மகிழ்ச்சியை இறைவனிடத்தில் வைத்தார், இறைவனிடத்தில் தேடினார். எனவேதான் நம்ம எங்க போனாலும் கிடைக்கலையே என்று சோர்ந்து போகின்ற பொழுது, நாம் விழுந்து விடுகின்ற பொழுது நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இருப்பார்கள், நம்மை உயர்த்தக்கூடியவர்கள் இருப்பார்கள். எனவே அந்த மகிழ்ச்சியை நாம் தேடி வாழ வேண்டும். அந்த மகிழ்ச்சியை இறைவன் நமக்கு இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். எனவேதான் அந்த மகிழ்ச்சியை நாம் இழந்து புற கண்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அகத்தை விட்டுவிட்டு புறத்தை தேடி கொண்டிருக்கிறோம். எனவேதான் வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் துன்ப நிலையிலும் துயர நிலையிலும் வேதனையிலும் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறிவிடுகிறோம். எனவேதான் இறைவன் அழகாக நமக்கு சொல்கிறார், உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்கின்ற பொழுது, நாம் துன்பப்படுகின்ற பொழுது இறைவன் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் ஏராளம். அதை நாம் சரியான விதத்தில் சரியான முறையில் புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கும். எனவே நாம் துன்பத்தை விட்டு துவண்டு போய் என்ன இறைவன் என்று நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நம்முடைய நம்பிக்கைகளாலும் நாம் கேட்கின்ற பொழுது வாழ்க்கையில் நாம் புலம்பிக் கொண்டே இருப்போம், வருத்தப்பட்டு கொண்டே இருப்போம், கஷ்டப்பட்டு கொண்டே இருப்போம் என்பதை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே இந்த குழந்தையை போல நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு உகந்ததாக மாற வேண்டும். குழந்தையை பெற்றெடுக்கின்ற அந்த தாய் பெற்றெடுக்கின்ற வேதனை விட பெற்றெடுத்த பிறகு அந்த மகிழ்ச்சி அடைகிறாரே, அதே மகிழ்ச்சியை தான் இறைவன் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பாவத்தில் மூழ்கி கிடக்கிறீர்களே, வேதனையில் மூழ்கி கிடக்கிறீர்களே, துன்பத்தில் மூழ்கி கிடக்கிறீர்களே, அவைகளிலிருந்து நீங்கள் விடுபெற வேண்டும் என்றால் நீங்கள் பாவத்தையும் தீயவற்றைகளையும் நீங்கள் விட்டு விட்டு வாழ்கின்ற பொழுதுதான் அது உங்களுக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு நிலையான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுள் அந்த மகிழ்ச்சி என்றும் நிரந்தரமாக உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நாம் ஒவ்வொரு நிலைகளிலும் இழக்கின்றோம் என்றால் பாவம் செய்யக்கூடியவர்களாக மாறுகிறோம், தீயவைகளை பேசக்கூடியவர்களாக மாறுகிறோம், அடுத்தவர்களுக்கு எதிராக பாவம் தீயவற்றை புறம் பேசக்கூடியவர்களாக மாறுகிறோம். அதனால்தான் நம்முள் இருக்கின்ற மகிழ்ச்சியை, இறைவன் கொடுத்த மகிழ்ச்சியை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக, புரிந்து கொள்ள முடியாதவர்களாக நாம் அகத்தை இழந்து புறத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறுகிறோம் என்பதை தான் இந்த இறைவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. எனவேதான் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. நீங்கள் தான் அந்த மகிழ்ச்சியை நீக்கக்கூடியவர்களாக மாறுகிறீர்கள், மாற்றம் அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே துன்பத்தையும் துயரத்தையும் பாவத்தையும் நம்முடைய வாழ்வில் எடுத்து விட்டோம் என்றால் இறைவன் தருகின்ற அமைதி மகிழ்ச்சி நம்முள் என்றும் நிலையாய் நிறைவாய் இருக்கும் என்பதை உணர்ந்து தெய்வீக திருப்பலியிலே நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அழுகைகளாலும் புலம்பல்களாலும் அல்லாமல் இறைவன் கொடுத்த மகிழ்ச்சியில் நான் வாழ்கின்ற பொழுது அம்மகிழ்ச்சி என்னை நிலைக்கும், என்னை உயர்த்தி என்னை வாழ வைக்கும் என்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமேன். நானே ஒரு காணிக்கை பொருளாக பீடத்தின் முன்வந்தி பணிவாக தந்தையே பாயோ பலியாக சிந்தித்தேன் வெகுவாக
சிந்தையில் படவில்லை உயர்வாக, சிந்தித்தேன் வெகுவாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலியில் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளை விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய அடியார்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்தி அருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம் குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மக்களுக்கும் உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த பரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையாய் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உங்கள் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்ன இயேசு இதோ இருக்கிறார். உன்னுடைய புற வாழ்வை எடுத்துவிட்டு இறைவனுடைய அக வாழ்வில் இணைத்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்று சொல்லுகிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய செம்மறின் விருந்துக்கு
அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் ஏற்பேறாகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளவும் வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுடைய அன்பின் மகிழ்ச்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜெரோம் குடும்பத்தினர், கேத்ரின் குடும்பத்தினர் மற்றும் மார்ஷல் குடும்பத்தினர். திரேசா ஜோசப், SP ஜோசப், லியோ ஜோசப் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி